Hi guys, it's Divya here, and this is my day 3 of my spoken English practice vlog. And if you like to support me, do like, comment, share, and subscribe to my channel. So, with no further delay, let's get into the video. ஹாய். ஸோ இன்றைக்கும் நான் தான் ஆஃபீஸ் பூட்டிட்டு கிளம்புறேன். நல்லா தான் இருக்குது. அண்ட் நான் இன்றைக்கி என்னோடய 2 வீடியோவும் பார்த்தேன்னா, அப்போது பார்த்ததில் எனக்கு என்ன தோணுதுன்னா, தட் எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது. ஓகே, அது என்ன ரிஃப்ளெக்ஷன்னு நான் ரூம் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா, நான் என்னோடய வீடியோ பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் எனக்கே ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. பட் நான் ரொம்ப அவசரப்படுறணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா லைக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒழுங்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் என்ன சொல்லி தராங்களோ அதை ஒழுங்காக படித்தாலே ஐ கேன் இம்ப்ரூவ்ல. ஸோ நான் ஏன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இந்த வொக்காபுலரி, டங் ட்விஸ்டர் இதெல்லாம் ஆக்டிவிட்டி மாதிரி நல்லா தான் இருக்குது. பட் டைம் ரொம்ப கொடுத்து இது பண்ணுறேன். ஸோ எப்படி சொல்கிறது உங்களுக்கு தெரியல. நான் எனிவேஸ் நான் அந்த வொக்காபுலரியில் லேர்ன் பண்ணுறது யூஸ் பண்ணவே போகிறதில்ல. ஸோ பேசிக் வேர்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் கற்றுக் கொடுக்கறதே விச் இஸ் மோர் தென் எனஃப். அதை ஒழுங்காக ப்ராப்பராக அந்த கிராமரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணாலே ஐ கேன் ஏபிள் டு இம்ப்ரூவ். ஓகே, ஸோ என்ன டெய்லி பேசணும். ஓகே, அது ஒரு விஷயம். அண்ட் கிளாஸில் கொடுக்கறத ஒழுங்காக படிக்கணும். ஒழுங்காக படித்து அதை மண்டையில் ஏற்றணும். அதை விட்டுட்டு நான் வொக்காபுலரி லேர்ன் பண்ணுறது அதெல்லாம் நானே தான் பண்ணேன். அவங்கெல்லாம் யாரும் சொல்லலை. நானே ஒரு சும்மா இன்ட்ரெஸ்டில் பண்ணேன். வொக்காபுலரி, அந்த டங் ட்விஸ்டர் அதெல்லாம் ஸோ ஐ ஃபீல் லைக் அதெல்லாம் நான் தேவையில்லாமல் பண்ணுறனோ அப்படின்ற மாதிரி ஐ ஃபீல். எனக்கு தெரியல இஃப் இட் இஸ் டூ இயர்லி டு ஃபீல் லைக் திஸ். பட் நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டடி வெல். தட் அதாவது நான் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டியிருக்கேன். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு அதில் இருக்கிறத ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதான் நீ பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுனால மற்றது எதுலேயுமே கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. லைக் மற்றதுன்னா எப்படி சொல்கிறது, ஒழுங்காக ஃப்ரெஷ்ஷாக முடியல. லைக் நான் நேற்று நைட்டு உட்காந்ததோட சரி 10:30 வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்தேன். ஸோ ஐ ஃபீல் லைக் வெரி எக்ஸாஸ்டட். இவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆகி இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். I just want to focus on what I am learning in my spoken English class. That's it. And பேசணும். அது ஒன்று, அவ்வளோதான். நான் I'll go and take a nap and come back to you. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் NLP செஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துகிட்டு அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ஆஃப் ரீடிங் மை ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்ஸ். இன்றைக்கி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நவுன் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் மேம் இன்றைக்கி ஒரு எழுதுகிற வேலை கொடுத்துருந்தாங்க. லைக் வேர்ட் ஃபார்மேஷன் எழுதிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் உட்காந்து எழுதிட்டு அண்ட் தென் அதை எழுதுறதுக்குள்ளேயே டின்னர் டைம் வந்துச்சுன்றதுனால நான் போய் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது என்னடா 2 வீடியோலும் இல்லாமல் புதுசாக ஒரு மிரர் ஸ்பீக்கிங்னு ஒன்று கொண்டு வரான்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி நான் இன்டர்வியூ கொஷின் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக தான். ஓகேவா? ஸோ ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே மாதிரி இன்டர்வியூ கொஷின் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் ஆச்சுன்றதுனால நான் அந்த ஒரு ஐடியா வந்தேன்.
பட் அது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஓன் கண்டென்ட் தான் அது, ஓகேவா? நான் அந்த கொஷினுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து பேசுகிறேன். ஆனால் அப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, பொதுவாக எனக்கு ஃப்ளோ வந்து வராது, ஓகேவா? அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு வார்த்தைக்கும் நடுவில் கேப் வருது. அதாவது ஒரு சென்டென்ஸுக்கு நடுவில் கேப்புன்னா கூட கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சமாளிச்சிடலாம். பட் ஒரு வார்த்தைக்கு நடுவில் கேப்புன்றதை வந்து நான் அது வந்து கொஞ்சம் சீரியஸான பிரச்சனையாக நான் பார்க்குறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளோவை கொண்டு வரணும். அதுக்கு வந்து சென்டென்சஸ், வேர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியணும் ஃப்ளோவாக. ஸோ அதுக்கு வந்து என்னன்னு பார்த்தோன்னா, மிரர் ஸ்பீக்கிங் டெக்னிக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏற்கனவே ஒருத்தங்க பேசின வீடியோவை அவங்கள மாதிரியே அதே கண்டென்ட்டை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் கண்டென்ட் எழுதிட்டுருக்கேன். அண்ட் நாளையிலேருந்து நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஹியர் ஐ காட் அ நியூ லஞ்ச் பாக்ஸ் ஃபார் மீ. இட் லுக்ஸ் ஸோ க்யூட். நான் இவ்வளோ குட்டியாக எதிர்பார்க்கல. To stay on the right path. In the following chapters, we will take a look at the basic tools you will need to get moving along that path, finding joy in the task you have chosen to do, eating in a balanced and mindful way, doing low intensity exercise, and learning not to give in when difficulties arise. And that's it for today's video. Thank you so much for watching, and I'll see you guys tomorrow. Tata, bye, take care.